வணக்கம். நம்முடைய ஜீஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். புகார் காண்டம் முடிச்சு மதுரை காண்டத்தில் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதி 23வது காதியாகிய கட்டுரை காதை. இதில் சொல்லப்படுற செய்தி என்ன என்றால், கோபத்தோடு மதுரை எரித்த அந்த கண்ணகி தன்னுடைய ஒரு மார்பகத்தை இழந்து அலைந்து கொண்டிருந்த போது அவளோடு அவளை தொடர்ந்து ஒரு பெண் வருவது தெரிந்தது. அந்த பெண் யார் என்றால் மதுராபுரியை காக்கின்ற மதுராபுரி தெய்வம். அந்த பெண்ணுடைய வர்ணனையை இளங்கோவடிகள் மிக அழகாக சொல்லுகிறார். சிவபெருமானே பெண்வேடம் பூண்டு வந்தது போல் இருப்பதாக அவர் வர்ணித்து காட்டுகிறார். பாட்டை பாருங்கள். சடையும் பிறையும் தாழ்ந்த சென்னி குவளை உண்கண் தவளவாள் முகத்தி கடை எயிறு அரும்பிய பவளை செவ்வாய்த்தி இடைநிலா விரிந்த நித்தில நகைத்தி இடமருங்கு இருண்ட நீளமாயினும் வலமருங்கு பொன்னிறம் புரியும் மேனியல். இவ்வாறாக மதுராபதி தெய்வத்தினுடைய வடிவத்தை இளங்கோவடிகள் சுட்டிக்காட்டுகிறார். அப்படி வருகின்ற அந்த தெய்வம் வந்து இவள் அருகில் நின்றது. அவள் யார் நீ என்று தயங்கி கேட்க, பொற்கை கொண்கன் குமரைத்துறைவன் பொற்கோட்டு வரம்பன் பொதியில் பொறுப்பன் குலமுதற் கிளத்தி ஆதலால் அப்படிப்பட்ட பாண்டியனுடைய குலதெய்வம் நான் தான். என் துன்பம் அறிவாயோ என்று அந்த கண்ணகி கேட்க, அம்மா நான் அறிவேன், நான் இந்த மதுரையை காக்கின்ற தெய்வம், மதுராபுரி தெய்வம். உன்னுடைய துன்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஒன்று நினைத்துக்கொள், உன் நாட்டு மன்னர்கள் மட்டும்தான் நீதியிலே வலுவாதவர்கள் என்று நீ நினைக்க வேண்டாம். பாண்டிய மன்னர்களும் அந்த வகையிலே மிகச்சிறந்தவர்கள். இன்னும் கேட்டி நன்னுதன் மடந்தையர் மடங்களு நோக்கின் மதமுகம் திறப்புண்டு இடங்களி நெஞ்சற்றி இளமையானை கல்விப்பாகன் கையகப்படாது ஒல்கா உள்ளத்து ஓடுமாயினும் ஒழுக்கொடு உணர்ந்த இழுக்குடி பிறந்தோர் ஒழுக்கம் தாராது இதுவும் கேட்டி உதவா வாழ்க்கை கீரைந்த மனைவி புதக்கதவும் புடைத்தனல் ஒரு நாள் அரசை வேலி அல்லது யாவதும் புரைதீர் வேலி இல் என மொழிந்து மந்தத்திருத்தி சென்றீர் அவ்வழி இன்றவ்வேலி காவாதோ என செவ்விச்சூட்டு ஆணியின் புகையல் பொத்தி நெஞ்சம் சுடுதலின் அஞ்சி நடுக்குற்று வச்சிரத்தடக்கை அமரகோமான் உச்சி பொன்முடி ஒளிவளி உடைத்தகை குறைத்த செங்கோல் குறையாத குற்றத்து இறைக்குடி பிறந்தோர்க்கு இழுக்கமின்மை என்று பொற்கை பாண்டியனுடைய கதையை அந்த தெய்வம் சொல்லுகிறது. பாகனுடைய அங்குசத்திற்கு கட்டுப்படாத யானை கூட சில நேரங்களில் மதம் பிடித்து அலையலாம். ஆனால் பாண்டிய மன்னர்களின் செங்கோல் ஒருபோதும் மாறாது. அத்தகைய பெருமையுடையவர்கள் இவர்கள். அதற்கு நான் சில உதாரணங்கள் உனக்காக சொல்லுகிறேன் கேள். இந்த ஊரிலே தான் இந்த பாண்டிய நாட்டை ஆண்டவர்கள் தான் ஒருவன் பொற்கை பாண்டியன். சங்கமன் என்ற ஒரு அந்தணன் தன் மனைவியை பிரிந்து பொருள் தேட சென்ற போது யார் உனக்கு பாதுகாவல் என்று கேட்டான். பாண்டிய மன்னனுடைய நாட்டில் யார் எனக்கு வேண்டும், அவனுடைய செங்கோலே பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்ல, அதன்படி பாண்டிய மன்னன் இரவு உலா வந்தவன் இந்த செய்தியை கேட்டு நாள்தோறும் வந்து அந்த வீட்டை காத்தான். ஒரு நாள் அந்த வீட்டில் விளக்கெரிய ஏதோ என்னமோ என்று சத்தம் கேட்டு இவன் போட்டு சென்று கதவை தட்டிவிட்டு தட்டிய பிறகு ஜன்னல் வழியாக பார்த்தான். அந்த அங்கே அமர்ந்திருந்தது பொருள் தேடி சென்ற அதே அந்தணன் தான். இப்போது பயந்து போன பாண்டிய மன்னன், ஐயோ கதவை தட்டியதனை பயித்து அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து விடுமே என்று நினைத்து அந்த வீதியில் இருக்கிற அத்தனை கதைகளையும் தட்டிவிட்டு சென்று விட்டான். மறுநாள் அந்த தெருவில் உள்ள அத்தனை பேரும் சென்று பாண்டிய மன்னனிடம் முறையிட்டார்கள். பொருள் திருடு போனது என்றில்லை, எங்கள் தூக்கத்தை கலைக்குமாறு யார் ஒருவன் உன்னுடைய ஆட்சியிலே வந்து வீட்டு கதவை தட்டலாம் என்று கேட்க, மன்னன் கேட்டான், தட்டியவனுடைய கையை என்ன செய்யலாம், வெட்டி எறிய வேண்டும் என்று சொன்னவுடன் தன் வாளை எடுத்து தன் கையை தானே வெட்டி வீழ்த்தி கொண்டான். மக்களெல்லாம் சேர்ந்து அவனுக்கு தங்கத்தால் ஆகிய கையை கொடுத்தார்கள். அவனே பொற்கை பாண்டியன். அவன் ஆண்ட பூமியம் ஆயுது. அதே போல பராசரன் என்ற ஒரு முனிவன், அவன் பல்வேறு வகையான பட்டங்களையும் பரிசுகளையும் பெற்றுக்கொண்டு வந்தான்.
அப்போது வீதியிலே விளையாடி கொண்டிருந்த அந்தன சிறுவர்களை பார்த்து, என்னைப் போல வேதம் ஓத முடியுமா என்று கேட்க, அவர்களிலே ஒரு சிறுவன் அருமையாக ஓதி முடித்தவுடன் அவன் தன் கையில் இருந்த எல்லா பொருளையும் கொடுத்துவிட்டு போனான். அப்படி கொடுத்துவிட்டு போன அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு அவன் இருக்க, சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவன் மீது கோபம் கொண்டு, இவன் திருடினான் என்று பழி சாட்ட, அவனை காவலர்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு போய் சிறையில் வைத்தனர். அவன் மனைவி கார்த்திகா என்பாள் மன்னனிடத்திலே சென்று முறையிட்டவுடன், முதலிலே அவள் கொற்றவையினுடைய கோவிலுக்கு சென்று முறையிட்டால், பிறகு மன்னனுடைய அரண்மனைக்கு வந்து முறையிட்டவுடன், மன்னன் அது கேட்டு வெளியில் வந்து உடனடியாக அவனை விடுதலை செய்ததோடு மட்டுமல்லாமல், திருத்தங்கல் என்கின்ற ஊரையும் அவனுக்கு எழுதி கொடுத்தான். செல்வங்கள் தந்தான். கஜானாவை திறந்துவிட்டு எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். அப்படிப்பட்ட பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்தது. இதற்கான பாடல்களையும் பாருங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். புனைபவும் பூண்பவும் பொறாராகி பர்த்திகன் தன்னை காத்தனர் ஓம்பி கோத்தொழில் இளையவர் கோமுரன்றி படுபொருள் வவ்விய பார்ப்பான் இவன் என இடுசிறை கோட்டத்து இட்டனராக. வர்த்தகன் மனைவி கார்த்திகேயன் போல் அளந்தனல் ஏங்கி அழுதனல் நிலத்தில் புலந்தனல் புரண்டனல் பொங்கினல் அதுகண்டு மையொரு சிறப்பின் ஐயை கோயில் செய்வினை கதவும் திறவாதாகளின் கொற்றவை கோயில் கதவு கொடுங்கோல் உண்டுகொள் கொற்றவை குற்ற இடும்பையாவது மறிந்தனி என ஏவல் இளையோர் காவல் தொழுது வர்த்தக கொண்ட வாய்மொழி உரைப்ப, உடனே பாண்டிய மன்னன் அவனை விடுவித்து அவனுக்கு பரிசுகள் தந்து அனுப்பினான். இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த அந்த மதுராபுரி தெய்வம் அடுத்த ஒரு கதையை சொன்னது. அம்மா, நீ எந்த தீங்கும் செய்யவில்லை. இந்த மதுரா நகருக்கு ஒரு சாபம் இருந்தது. ஆடி திங்கள் பேரில் பக்கத்து அழல் சேர் குட்டத்து அட்டமை ஞான்று வெள்ளி வாரத்து ஒள்ளறி உண்ண உரைசால் மதுரையோடு அரசு கேடுறும் என்னும் உரையும் உண்டு நெய்தொடியோயே. ஆடி திங்கள் பேரில் அகத்து என்று இந்த ஆடி மாதத்திலே ஏற்படுகின்ற பெருந்தி விபத்தில் இந்த ஊர் வெறியுறும் என்ற செய்தி உண்டு. அதற்கான காரணம் என்ன என்று முற்பிறப்பு கதையும் சொல்லுகிறது அந்த தெய்வம். அந்த முற்பிறப்பு கதை என்ன என்றால், கோவலன் புகார் நகரத்திலே பிறந்து மதுரையிலே வந்து நடுவீதியிலே வெட்டுப்பட்டு இறக்க காரணம் என்ன? அந்த தெய்வம் சொல்லுகிறது, சிங்கபுரம் கபிலபுரம் என்ற 2 ஊர்கள் இருந்தன. அதிலே பசு குமரன் என்கின்ற 2 சகோதரர்கள் தங்களுக்குள் அதிகார போட்டியும் செல்வத்தை பிரிப்பதில் வந்த சண்டை காரணமாக ஊர் 2 பட அங்கிருந்து செல்வந்தர்கள் எல்லாம் தங்களுடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். அப்படி புறப்பட்டவர்களுள் சங்கமன் என்றொரு வணிகன் மதுரைக்கு வந்தான். அவன் பொருள் விற்று கொண்டிருந்த போது, அப்போது படைத்தலைவனாக இருந்த உன் கணவனாகிய பரதன் என்பான், அதாவது கண்ணகியிடத்திலே அந்த தெய்வம் சொல்லுகிறது, போன பிறப்பில் உன் கணவனாக இருந்த பரதன் என்பான், அவனை கல்வன் என்று குற்றம் சாட்டி மன்னனிடத்திலே கொண்டு விட, மன்னனும் கல்வனை கொள்ளுதல் அரசின் நீதி என்று அவனை வெட்டி வீழ்த்த, குற்றமற்ற என் கணவன் இப்படி ஆகிவிட்டானே என்று அந்த சங்கமனுடைய மனைவியாகிய நீலி என்பால் உன்னை போலவே அலறி வீதிகளிலே அலைந்து மலை உச்சியிலே சென்று சாபம் கொடுத்து விட்டு இறந்தாள். என் கணவனை கொன்றவன் என் கணவன் இறந்தது போலவே இறக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவளும் அந்த மலை உச்சியிலிருந்து குதித்து விட்டாள். அந்த சாபம்தான் இன்றைக்கு உன்னுடைய கணவனை வந்து அடைந்தது. அதனால் அவன் நடு வீதியிலே வெட்டப்பட்டான். நீ வருந்த வேண்டாம் தாயே, இங்கிருந்து புறப்பட்டு மேற்கு நோக்கி செல். 14ஆம் நாள் பிற்பகல் பொழுதில் மலை உச்சியில் ஒரு தேர் ஆகாயத்திலிருந்து வரும். மீண்டும் உன் கணவனை இதே உருவத்தோடு காண முடியாது. அவன் தெய்வ ரூபத்தில் இருப்பான். அவனோடு நீ செல் என்று சொல்ல, அது கேட்டு ஆச்சரியப்பட்ட கண்ணகி கலங்கிய கண்களோடு, கொற்றவை வாயில் பொற்றடி தகர்த்து கீழ்த்திசை வாயில் கணவனோடு புகுந்தேன், மேற்றிசை வாயில் வரியன் பெயர்க்கு கீழ்த்திசை வாயில் என் கணவனோடு வந்தேன், இப்போது கணவன் இல்லாமல் மேல் திசை வாயில் அவனை நோக்கி
செல்கிறேன் என்று சொல்லி மேற்கு நோக்கி புறப்படத் தொடங்கினாள். நடந்து கொண்டே இருந்தாள். அந்த மலை உச்சிக்கு சென்றால் அங்கு தபம் புரிபவளைப் போல் நின்று கொண்டிருந்தாள். பூத்த வேங்கை புங்கற்கில் ஓர் தீத்தொழில் ஆட்டியன் யான் என்று ஏங்கி எழுநாள் இரட்டி எல்லை சென்றபின் தொழுநாள் இது என தோன்றி வாழ்த்தி பீடுகளின் அங்கை பெரும்பெயர் ஏத்தி வாடா மாமலர் மாறி பெய்து அங்கு அமரர்க்கரசன் தமர் வந்து ஏத்த கோணகர் பிழைத்த கோவலன் தன்னோடு வான ஊர்தி ஏறினால் மாதோ காணமர் புரிகுழல் கண்ணகி தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவாளை தெய்வம் தொழு தகைமை திண்ணியதால் தெய்வமாய் மன்னகத்து மாந்தர் அநியாய கண்ணகி விண்ணக மாந்தர்க்கு விருந்து. 14ஆம் நாள் பிற்பகலிலே விண்ணிலிருந்து ஒரு ஊர்தி வந்தது. அதில் தெய்வத் திருவுருவத்தோடு வந்த கோவலன் தன் மனைவியாகிய கண்ணகியை அழைத்து கொண்டு சென்றான். இதை முடிக்கிற போது வெண்பாவில் முடிக்கின்றார் இளங்கோவடிகள். தெய்வத்தை வணங்காது கணவனை மட்டும் வணங்குகின்றவர்களை இந்த பூமியில் வாழ்கிற மக்கள் தெய்வமாகவே வணங்குவார்கள். அதற்கு சான்று கண்ணகி என்று முடிக்கின்றார். இந்த காட்சியைத்தான் பின்னால் மலையில் வாழ்கின்ற வேட்டுவ மக்களும் மலைக்குறவர்களும் மலைவளம் காணும் அந்த சேரன் செங்குவட்டினிடத்தில் சொல்வதாக பார்க்கிறோம். கதை அதை தொடர்ந்து வரும். கட்டுரை காதியோடு மதுரை காண்டத்தினுடைய நிகழ்ச்சிகள் நிறைவுறுகின்றன. இனி அடுத்து வருகின்ற வஞ்சிக்காண்டம் எப்படி கண்ணகிக்கு கோவில் அமைக்கப்பட்டது, கல் எங்கு எடுக்கப்பட்டது, அந்த கோவிலுக்கு கண்ணகி கோட்டத்திற்கு யார் யார் வந்து வழங்கினார்கள் என்கின்ற அரிய செய்திகள் எல்லாம் காண இருக்கின்றோம். மீண்டும் வஞ்சிக்காண்டத்தில் சந்திப்போம். சிலப்பதிகாரம் தொடர்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.